எல்லாருக்கும் வணக்கம். ஆருத்ரா சேனலினுடைய கதை நேரம் பகுதிக்கு எல்லாரையும் வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இது என்னுடைய முதல் முயற்சி. உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு வேணும். மறக்காமல் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. எல்லா பதிவுகளும் தொடர்ந்து வரும். ஒரு கணவனும் மனைவியும் மளிகை கடை நடத்திட்டு வர்றாங்க. அப்படி நடத்திட்டு வரும்போது மறுநாள் பொங்கல் பண்டிகை வருது. வரும் வாடிக்கையாளர்கள் அனைவர்கிட்டையும் 3 நாட்கள் கடை விடுமுறை, 3 நாட்கள் கடை விடுமுறைன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போதே இரவு 10 மணி ஆயிடுது. கடை பூட்டுற நேரமும் வந்துடுது. கடையை பூட்டிட்டு அவங்க ஊருக்கு போகிறதுக்கு திரும்பும்போது அவங்க ஊர்லேருந்து அவங்க அம்மா அலைபேசியில் அழைக்கிறாங்க. என்னப்பா கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அழைக்கிறாங்க. அப்படி அழைக்கும்போது அந்த கணவன் சொல்கிறாரு, அம்மா நாங்கள் கடையை பூட்டிட்டு கிளம்பிட்டோம், நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் பொங்கல் பண்டிகையை உறவினர்களோட சந்தோஷமாக நல்லபடியாக கொண்டாடிட்டு அதாவது 3 நாட்கள் கழித்து அவங்க திரும்பவும் ஊருக்கு கிளம்பி வராங்க. அப்படி திரும்ப கிளம்பி வரும்போது அவங்களுக்கு தெரியாது மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துட்டு இருக்கு அப்படின்னு. அதாவது வந்த வாடிக்கையாளர்கள் எல்லார்கிட்டையும் 3 நாட்கள் கடை விடுமுறை விடுமுறை அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அதை 2 திருடர்கள் கவனித்து பார்த்து கொண்டே இருந்தாங்க. இவங்க ஊர்லேருந்து வர்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அவங்க வீட்டில் இருந்த 7 லட்சம் ரூபாய் பணம், 6 பவுன் நகையை திருடிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் மக்கள் எல்லாருமே அவங்க வீட்டு முன்னாடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கணவனும் மனைவியும், என்ன நம்ம வீட்டு முன்னாடி இவ்வளவு கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டில் இருந்த பணம், நகை எல்லாமே திருடு போயிடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம உழைச்சி சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் இழந்துட்டோமே, இனி நம்மளோட மகனுக்கும் மகளுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிடுறாங்க. உடனே காவல் நிலையத்தில் புகாரும் கொடுக்குறாங்க. காவலர்களும் உடனே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு எல்லா இடத்தையும் சோதனையும் செய்கிறாங்க. சோதனை செஞ்சு முடிச்சுட்டு அவங்க கணவன் மனைவி இருவரையும் கூப்பிட்டு விசாரணையும் நடத்துகிறாங்க. எல்லா விசாரணைகளையும் முடிந்ததுக்கப்புறமா அவங்க காவல் நிலையம் திரும்பி போயிடுறாங்க. அன்று இரவு கணவன் மனைவி அப்பா அம்மா மகன் மகள்னு எல்லாருமே உட்காந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவ்வளவு இழந்துட்டோமே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சமயத்தில் காவல் நிலையத்தில் இருந்து அவங்களுக்கு ஒரு அழைப்பு வருது. உங்களுடைய நகை கிடைச்சிருச்சு, நீங்கள் சரிபார்த்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே மறுநாள் காலையில் எழுந்த உடனே காவல் நிலையம் போயிடுறாங்க. நகைகளை எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது நகைகள் எதுவுமே அவங்களுடையது இல்லை. அதனால் அந்த தாய் சொல்கிறாங்க, எங்களுடையது இந்த நகை அல்ல, இந்த நகை எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து காவல் நிலையத்திலேருந்து வெளியே வர்றாங்க. அந்த கணவன் கேட்குறாரு, அது நம்மளுடையதான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடலாமே, ஏன் நீ இந்த மாதிரி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மனைவி பதிலே சொல்லாமல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு ஆதங்கம் தாங்க முடியாமல் கணவன் தோளில் சாஞ்சு அழுகுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. உடனே அதுக்கு கணவன் கேட்குறாரு, இதுக்கு நம்ம அந்த நகையும் பணத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் நம்ம வெளியே நடந்துட்டு வரலாமா, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி நடக்கும்போது அந்த கணவன்கிட்ட சொல்கிறாங்க, நான் எப்படி பணத்தையும் நகையையும் இழந்துட்டு இவ்வளவு தூரம் நான் வருத்தப்பட்டு மனம் சாபம் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணுறேனோ, அதே போல் இன்னொரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக சேர்த்து வச்சதை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வருத்தப்பட்டிருப்பாங்க. அதனால தான் நான் வேண்டான்னு சொன்னேன், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றாங்க. அன்று இரவு உணவு முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு வருத்தத்தோடு தூங்கி எழுந்துக்கிறாங்க. தூங்கி எழுந்து மறுபடியும் சந்தோஷமாக போய் கடையை திறக்கிறாங்க. மறுபடியும் உழைக்க ரெடி ஆயிட்டாங்க.
அதாவது இன்னொரு தாயும் கஷ்டப்படுவாள் அப்படிங்கிறத அந்த தாய் நினச்சதுனால தான் அந்த நகையை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. உழைப்பு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. அந்த உழைப்பு நம்மளுக்கு என்றைக்குமே இருக்கணும். அதுதான் தன்னம்பிக்கையும் கூட. செய்த சிறு தவறு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அவங்கள மறுபடியும் முதல் படிக்கே தள்ளிருச்சு. அவங்க 20 படி ஏறி இருப்பாங்க. ஆனால் முதல் படியிலேருந்து திரும்ப வர்ற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம பேசுகிற வார்த்தையில் மிக மிக கவனமும் வேணும். நம்ம சேமிக்கிற பணத்தையும் கவனமாக பார்த்துக்கணும். தயவு செஞ்சு பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைங்க, அதை கவனமாக பார்த்துக்கிறதும் முக்கியம்தான். இது உண்மையாக நடந்த ஒரு தொகுப்பு. இதில் நான் பாதியை மறைச்சும் கதையாக சொல்லியிருக்கிறேன். அவங்க மறுபடியும் பணம் சம்பாதிச்சுட்டு தன்னுடைய மகன் மகள் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி இப்போ நல்லபடியாக இருக்காங்க.